ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தோம் பாதம் போடுறதுக்காக. அதில் மாவு மீந்துடுச்சு, நம்ம அப்படியே வச்சுட்டோம். அது பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் எதுவும் ஆகாது. நம்ம அப்பப்போ அரைக்க தேவையில்ல, ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைக்கணும். ஆனால் அதுமாரி நம்ம ஒரு டைம் ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு தேவைன்ற அளவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கோலம் போட்டுக்கலாம். வாங்க எப்படி போடலாம், இதிலே கலர் கோலம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிடுது. நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்காக வேணால் போட்டுக்கலாம். மூணு கலர் போட போகிறேன், அதனால் அது 3 கிண்ணத்தில் கரைச்சி வச்சுக்கலாம் மாவை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி இது போட்டிருக்கேன். ஃபுட் கலர் தான் போட்டிருக்கேன் இதில். ஆனால் வாங்க நம்ம கோலமாவு, கலர் கோலமாவு இருக்கு இல்லையா, அதில் ஆட் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் கரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்து கரைச்சிக்கிட்டேன், 3லேயும் நல்லா கரைஞ்சிருச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கலர் கோலமாவு வச்சுருக்கேன், ரெட் கலரு. இது கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்க்கலாம். ரெட் கலர் கரைச்சிட்டோம். செம்மண் போட்டு பார்க்கலாம் என்ன கலர் வருதுன்னு. செம்மண்ணே கரைச்சி போட்டிருக்கலாம் போல. ப்ளூ கலர் போடணும். ப்ளூ கலர் நல்லாயிருக்கு, ஆரஞ்சு, இது ரெட் கலர். 3 எப்படி போடலாம் பார்க்கலாம். பாருங்கள், செம்மண்ணே கரைச்சிக்கிட்டேன், நல்லாயிருக்கு. இது 4 அரிசி மாவு கோலமாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் தான் போட போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கையை வச்சுக்கலாம்.
ரெட் கலரில் போட்டாச்சுங்க. எப்படி இருக்க பார்க்கலாம். நல்லா காயட்டும். பிங்க் மாதிரி இருக்குது. ஆனால் இது ரெட் கலர் தான் நான் கலந்தேன். அதுவும் நல்லாயிருக்கு. காயட்டும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ப்ளூ கலரில் போடலாம். துணி வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வரல போடுறேன். காயட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த கலர் செம்மண் தான். இது நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த அரிசி மாவு கலக்கனாலும் செம்மண் செம்மையாக இருக்கும். செம்மண் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே காயட்டும். ஆரஞ்சு கலர் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். வாங்க காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஆரஞ்சு போட்டுட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமும் கலர் நல்லா தான் இருக்குது. ஒயிட் கலரில் எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே கலர் கொடுக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலரு தெரியுதுங்களா? ரெட் கலர் தான், பேபி பிங்க் கலரில் ஆயிடுச்சு. செம்மண் அரிசி மாவில் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ப்ளூ நல்லாயிருக்கு. பாருங்கள், அரிசி மாவில் போட்டு ஒயிட்டாக நல்லாயிருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அந்த ஐடியான்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.